ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யாரெல்லாம் வீக்காக சீன் இன்னைக்கு ஸ்டார்டிங் பார்த்துட்டு நேற்றுக்கு எபிசோடில் நம்ம ஒரு வேளை இதை லாஸ்ட்டில் பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி போன எபிசோட் பார்த்து கண்டினியூ பண்ணி வந்து போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் அப்படி தாங்க நினச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து அவர் இழுத்ததுக்கப்புறம் தான் அந்த சீனே இருந்துச்சு. ஒரு வேளை நம்ம தான் லாஸ்ட்டில் சரியோ பார்க்கலையோ அப்படின்ட்டு போய் பார்த்துட்டும் வந்தேன். அப்போவும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோவில் வந்த சீன் தான் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த புல் பண்ணது ப்ரோமோவில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசுபதியை வந்து நீ இன்னும் அடங்கலையா அப்படின்னு கேட்டார்ல, அதெல்லாமே ப்ரோமோவில் தான் இருந்துச்சு. ஏன் இதில் கட் பண்ணிட்டாங்கன்னே தெரியல. ஐ திங்க் பை மிஸ்டேக் கட் பண்ணிட்டாங்களா, இல்லை குமரனோட ட்ராக் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்பீடில் வந்து அந்த சீனை விட்டுட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த நைட்டில் வந்து ஒரு டின்னர் மாரி சாப்பிட்ருப்பாங்கல்ல, அந்த சீனில் தேவையில்லைங்க. நாங்கள் கேட்டோமா, நீங்கள் இந்த சீனை ஒழுங்காக வச்சுட்டு அதையெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசி இருக்க வேண்டியதானே. அப்படி தான் இருந்துச்சு நிஜமாலுமே. ஆனால் என்ன சொல்கிறது, சக்லே பாய்ஸ் அந்த லாஸ்ட்டில் அந்த பாண்டிங் பார்த்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு காலைல எதுவுமே கரெக்டாக கன்வே ஆகலை. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ என்ன மாதிரியே யாரெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ட்ராக் போகுதுன்னே தெரில. ஏன்னா குமரன் வந்து இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டராக இருந்தாலுமே ஒரு மெயின் ஃபிகராகவே இருந்துட்டு வந்தார். ஏன்னா எல்லா இடத்துலையும் குமரன் இருக்க மாதிரி தான் சீன்ஸ் வச்சுருந்தாங்க த்ரூ அவுட். ஏன்னா அவங்க கொடைக்கானல்லேருந்தே அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்க மாதிரி வந்தார். ஸோ இந்த 3 months கண்டிப்பாக இந்த பிரேக் தேவை தான். ஏன்னா கங்கா வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்கான டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து கங்கா அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரியோ அவங்களோட வேல்யூ தெரிஞ்சுக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ ஹோப் டீம் வந்து இவரை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். லாஸ்ட்டில் ரொம்ப எமோஷ்னலாக முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து 700 எபிசோட் வந்து அந்த 700th எபிசோட் வந்து மனசில் நின்று பேசும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டில் சகல பாய்ஸ் வச்சது. ஸோ எல்லோரும் மறக்காமல் டிவியில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.